ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த vlogல நாங்கள் இன்றைக்கி ஈவினிங் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றத அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் நான் வந்து ஒரு கிச்சன் ரேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட ரிவ்யூ வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த ரேக்கில் வந்து ஒரு சில பாட்டில்ஸ்லாம் வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் வாங்கியிருந்தேன். பட் இது ரொம்ப குட்டி சைஸாக இருக்குது அப்படின்றதுனால நான் எக்ஸ்பெக்ட் பண்ண பாட்டில்ஸ் எல்லாம் இதில் வைக்க முடியாது. இதில் வந்துட்டு 2 வால் ஹூக் கொடுத்துருந்தாங்க. அதில் இருக்கிற ஸ்டிக்கரை எடுத்துகிட்டு நமக்கு தேவைப்படுற இடத்துல ஒட்டிக்கணும். ஒட்டிட்டதுக்கப்புறம் அந்த ரேக் எடுத்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். இந்த ரேக் கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்ததுனால இந்த மாதிரி பாட்டில்ஸ் தான் வைக்க முடியும். ரொம்ப ஹெவி வெயிட்டெல்லாம் இதில் வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த 3 பாட்டில்ஸ் வந்து நான் வச்சுருந்தேன். கீழே வந்துட்டு கரண்டி, ஸ்பூனு இந்த மாதிரிலாம் நம்ம வந்து தொங்க விட்டுக்கலாம். இதுக்கு பதிலாக நம்ம வந்து கப்ஸும் வந்துட்டு தொங்க விட்டுக்கலாம். லைட் வெயிட் கப்ஸு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ்லேயுமே ரேக் இருக்கும், நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரெண்டல் ஃப்ரெண்ட்லி ஆர்கனைசர்ஸில் வந்துட்டு வரும். பொதுவாக ரெண்டல் ஹவுஸ்லாம் வந்து ஆணி அடிக்கிறது இந்த மாதிரிலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தேவைப்படலை அப்படிங்கும் பொழுது நம்ம வந்துட்டு தனியாகவும் எடுத்துக்கலாம். மேபி அந்த ஸ்டிக்கர் வால் ஹூக் மட்டும்தான் டேமேஜ் ஆகும், வேஸ்ட் ஆகும். மற்றபடி இந்த ரேக்கெல்லாம் வந்து நம்ம திருப்பி ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ரீசெண்ட் டேஸாக அவங்களுக்கு வந்து நான் நட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸ்கூலில் வந்து கொடுக்க சொல்கிறாங்க. பட் இவங்கள்ட்ட இருக்க ஒரு பிரச்சனை என்னென்னா இந்த கேஷ்யூ மட்டும்தான் சாப்பிட்றாங்க. பாதாம், வால்நட்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. எனக்குமே இந்த டேஸ்ட் வந்து முன்னாடியிலேருந்தே பிடிக்காது. பட் சரி கொடுப்போம், பழக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்கேன். ஆனால் ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல, அவங்களுக்கு பிடிச்சா கொடுப்பேன். அப்படி இல்லைன்னா 1, 2ன்னு சொல்லி டெய்லி கொடுத்துட்ருக்கேன். இந்த மாதிரி டைரெக்டாகவும் நம்ம கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம வேர்க்கடலை லட்டு செய்கிறப்போ ஆட் பண்ணிக்கலாம். இல்லை சட்னி, இல்லை மில்க் ஷேக், இந்த மாதிரி ரெசிபிலேயே நம்ம ஆட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா 5 o'clock. அந்த சில் கிளைமேட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் பெங்களூர், ஒசூர் பொறுத்த வரைக்கும் எப்போ மழை வரும், எப்போ வெயில் அடிக்கும் அப்படின்றத நம்ம ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அதே மாதிரி இந்த டைமில் துணி துவைச்சி காய வைக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய வேலையாக இருக்கும். ஏன்னா கிளைமேட் எப்போ சேஞ்ச் ஆகும் அப்படின்றதே வந்து நமக்கு தெரியாது. வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கும், துணி காய வைப்போம், கடைசியில் மழை வரும். நான் வந்து வாஷிங் மிஷினில் போடுறதுனால ஆல்மோஸ்ட் ட்ரையரில் போட்டு எடுக்கிறதுனால துணி கொஞ்சம் நேரம் ஒரு 1 hour நல்லா வெயில் அடிச்சிச்சினாலே காஞ்சிடும். பட் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே இப்போ இந்த டைம்லலாம் இருக்கவே இருக்காது. கரெக்டாக காய வைப்போ ஒரு 10 minutesல மழை வந்துடும், ஃபுல்லாக நனைஞ்சிரும். ஸோ அந்த கூலிங் கிளைமேட்டில் அது நார்மலாக காயறதுக்கு ஒரு 1 day டைம் எடுத்துக்கும். ஸோ இப்படி தான் வந்து துணி துவைக்கிற வேலைன்றது ரொம்ப பெரிய கடியாக இருக்கும். பட் இப்போது கரண்ட் சுச்சுவேஷன் ஓகே தான், ஓரளவுக்கு கொஞ்சம் தான் கஷ்டமாக இருக்குது. பட் இனிமேல் போக போக பனி, மழை எல்லாமே சேர்ந்து வரும். அதெல்லாம் எப்படி தான் ஹேண்டில் பண்ண போகிறோமோ தெரியல. மழையில் நனைஞ்சு இந்த கிளிப் ஃபுல்லாக இப்படி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து சில்வரில் தான் வாங்கணும். இது ஃபுல்லாகவுமே வேஸ்ட் ஆகிடுச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் பசங்களை விளையாட விட்டுட்டு இருந்தேன். தனியாலாம் விளையாட விட மாட்டேன், ஏன்னா ஃபுல்லாக கிரில் அப்படிங்கிறதுனால சேஃப்டி இல்லை. நான் எப்போல்லாம் துணி காய வைக்கிறேனோ அப்போல்லாம் நான் பார்த்துட்டே வந்துட்டு அவங்கள விளையாட விடுவேன். நான் மேக்ஸிமம் வந்து துணி மடிக்கிறதெல்லாம் வெளியிலே தான் பண்ணுவேன். ஸோ வெளியில் துணி காய வைக்கிறப்போ மடிக்கிறப்போ கொஞ்சம் டைம் கிடைக்கும். அந்த டைமில் பசங்களையும் கொஞ்சம் விளையாட விடுவேன். ஏன்னா பசங்க வளர வளர நமக்கு வேலை செய்கிறதுக்கு இந்த மாதிரி இதுக்கெலாம் டைம் கிடைச்சாலும் பட் அவங்களோட ஆக்டிவிட்டீஸையும் நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு வேலை பார்த்துருவாங்க அப்படின்றதுனால மெயினாக நான் அவங்கள தான் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிகிட்ருப்பேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் எனக்கு பெரிய சேலஞ்சிங்காக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குக்கிங், மற்றபடி ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்குன்றதெல்லாம் தாண்டி இவங்க களைச்சி போடுற திங்ஸை எடுத்து வைக்கிறதே ஆக்சுவலாக நமக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கும். சம்மந்தமே இல்லாமல் எல்லா பொருளையும் எடுத்து வச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன தான் டாய்ஸ் வாங்கி கொடுத்தாலும் அதெல்லாம் மேக்ஸிமம் 1 day 2 day தான். அதனால் பசங்க ஸ்கூல்லேருந்து வந்துட்டாலே வீடு ஃபுல்லாக மெஸ்ஸி ஆகிடும். என்னால் சுத்தமாக மெயின்டைன் பண்ண முடியாது. வேறு ஆப்ஷன் இல்லாமல் நானும் விட்டுருவேன். அப்புறம் ஒரு 5 o'clock மேலே திரும்ப ஃபஸ்ட்லேருந்து நான் எடுத்து வைப்பேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து மெடிசன் பாக்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறது. அந்த ஃபஸ்ட் எய்ட் கிட் எல்லாமே வந்துட்டு எங்கிட்ட ப்ராப்பராக இருக்கும். பேராசிட்டமல், அதுக்கப்புறம் டேப்லெட்டு, தைலம்,
காஃப் சிரப் இந்த மாதிரி எல்லாமே வச்சுருப்பேன். எதுக்காகனா பர்டிகுலராக இந்த கிளைமேட்டில் வந்துட்டு இது எல்லாமே தேவைப்படும். எப்போ நமக்கு அது அஃபெக்ட் ஆகும் அப்படின்றதே தெரியாது. நிறைய வைரல் ஃபீவர் வந்துட்டே தான் இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆப்சென்ட் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த கிளைமேட்டில் இதையுமே ஓவர் கம் பண்ணி வரணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படிங்கும்போது நம்ம நிறைய விஷயத்தில் ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக சாப்பிட்ற விஷயத்துலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுலேருந்து எல்லா இடத்துலையுமே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி பேரண்ட்ஸ் எல்லாம் தூரத்தில் இருக்காங்க, திடீர்னு ஒரு ஹெல்த் இஷ்யூ அப்படின்னா கண்டிப்பாக யாருனாலையும் வர முடியாது. அந்த டைம்லலாம் தனியாக ஹேண்டில் பண்ணுறதுன்றது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். மேக்ஸிமம் ஆஃப் டைம் பசங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நானும் அவரும் தான் மாற்றி அதை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். 2-3 வாட்டி வந்து ஹாஸ்பிட்டலில் பசங்களை ஒரு 2 to 4 டேஸ்லாம் நாங்கள் வந்து அட்மிட் பண்ணி நாங்கள் 2 பேருமே தனியாக அவங்கள டேக் கேர் பண்ணியிருந்திருக்கோம். ஸோ அதனாலே ஒரு பயம். அதனாலே மேக்ஸிமம் இந்த மாதிரி கிளைமேட்டில் அவங்கள ரொம்பவே சேஃபாக பார்த்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இப்போ வந்து ஹோம் ஒர்க்லாம் முடிச்சாச்சு. அவங்க அப்பாவும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ அவங்கக்கிட்ட 2 பேரையும் விட்டுட்டு நான் வந்து கடைக்கு போயிருந்தேன். மகாராணிக்கு வந்து திடீர்னு எனக்கு இட்லி சிக்கன் குழம்பு வேணும் அப்படின்னு கேட்டான். சரின்னு சொல்லிவிட்டு அவனுக்காக சிக்கன் வாங்கலான்ட்டு போயிருந்தேன். பக்கத்தில் தான், வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் வந்து சிக்கன் சென்டர் இருக்குது. அதனால் அங்கே போய் வாங்கிட்டு வந்து இன்றைக்கி வந்து இட்லியும் சிக்கன் கிரேவியும் வந்து நான் பண்ணியிருந்தேன். இப்போல்லாம் கொஞ்ச நாளாகவே அவங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க் வந்து அதிகமாகவே இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா வீட்டுக்கே வந்து வர்றதுக்கு 8:15 ஆகிடுது. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் வந்துட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி சிச்சுவேஷன் இருக்குது. அப்படின்றதுனால மேக்ஸிமம் நான் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அது இல்லாமல் ஒரு சில கோர்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கங்கும்பொழுது நான் ஏதாவது எனக்கு வேணும் அப்படின்னாலும் நானே போய் வந்து வாங்கிட்டு வந்துடுவேன். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக வீட்டுக்கு இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு ஒரு ஃபேமிலி பீஸ்ஃபுல்லாக போகுன்றது என்னோட நம்பிக்கை. அதுக்கப்புறம் நான் டிஃபன் செஞ்சு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன். அவங்க வந்து பசங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு அவங்களும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பசங்களை தூங்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுட்டு எனக்கு கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருந்தது. அது இல்லாமல் வீடியோ எடிட்டிங் அண்ட் இன்றைக்கி அப்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தேன். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே நாள்லேயே வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடுறேன். ஏன்னா கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடணுங்கிற ஒரு சைடு இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து 2 days 3 daysன்னு வச்சு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறதுங்கிறது வந்து எனக்கு கரெக்டாக இல்லை. ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுது. ஸோ வீடியோ எடுத்த அன்றைக்கி அந்த ஆர்வத்தோடையே எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அப்படின்றதுனால எனக்கு கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் இருந்தது. ஆல்மோஸ்ட் 11 o'clock ஆகிடுச்சு நான் ஆரம்பிக்கும்பொழுது. அதுக்கு முன்னாடி சாப்பிட்ட இடத்த எல்லாம் கூட்டிட்டு இன்னொரு வாட்டி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வெசல் வாஷிங் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கோம் மீல். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு எந்த பிளானுமே இல்லாமல் என்ன செய்கிறதுன்னு யோசிக்கிறத நினச்சாலே ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும். அப்படின்றதுனால முன்னாடி நாளே அதுக்கு என்ன பண்ண போகிறோம். ஏன்னா என்னோடய பசங்க மேக்ஸிமம் லஞ்சுக்கு நான் சாதம் கொடுக்கறதே இல்லை. ஏன்னா சாப்பிட்டு வர மாட்டேங்கிறாங்க. அவங்க ஸ்கூல்லேயுமே டிஃபன் ஐட்டம் கொடுங்க, என்ன சாப்பிட்றாங்களோ அதை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் நான் காலையில் கூட ரசம் சாதம் சாம்பார் சாதம்னு ஊட்டி விட்டுருவேன். மதியத்துக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் ஐட்டம் தான் பிளான் பண்ணுவேன். அதுலேயுமே ஒரு சில நேரம் வந்து பூரி சப்பாத்தினா நல்லா சாப்பிடுவாங்க, இட்லி தோசைனா ஒரு நாள் சாப்பிட்டு வருவாங்க, ஒரு நாள் சாப்பிட்டு வர மாட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு பிளான் பண்ணணும். காலையில் அவங்க அப்பா சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு சமைக்கணும். அப்படின்றதுனால இதெல்லாம் தெளிவாக யோசித்து வச்சுட்டு படுத்தால் தான் எனக்கு அடுத்த நாள் வந்து நல்லபடியாக விடியும். இல்லாட்டி கனவுலலாம் கூட நைட்டு தூங்கும்பொழுது கனவுலலாம் கூட என்ன பண்ணுறதுன்ற மாதிரிலாம் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஸோ அதுக்கான பிளானையும் மைண்டில் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய வீடியோ எடிட்டிங் வேலையை வந்து பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ இப்படி தான் எங்களோட ஈவினிங் வந்துட்டு போகும். ஒரே மாதிரிலாம் போகாது. டெய்லி ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம வந்து இப்போல்லாம் ரொட்டீனை வந்துட்டு இப்படி தான் போகும் அப்படின்ட்டுலாம் பிளான் பண்ண முடியல. எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகும். மார்னிங் ரொட்டீனில் கூட ஒரு சேஞ்சஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் விளாகில் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து நான் வீடியோட எண்டுக்கு வந்துட்டேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மோட்டிவேட்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ that's all about this video. Thank you so much for your watching and keep supporting. மறக்காம like and subscribe பண்ணிடுங்க. Thank you. Bye. Good night.